அதே மாதிரி திடீர் மரணங்களை கொடுக்கறது எல்லாமே தென்கிழக்கு பகுதி தான். ஆமாம். அப்போது தென்கிழக்கு பகுதி வெட்டுப்பட்டாலே அந்த வீட்டில் கம்பல்சரி திருட்டு அப்படிங்கிறது வந்துடும். திருட்டு நடந்த வீடுகள் எல்லாமே தென்கிழக்கு பகுதி வெட்டுப்பட்டதாக இருக்கும். இது நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு திருடன் வந்து திருடுறான்னா எல்லா வீட்லேயும் திருட மாட்டான். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக விட்டுருப்பாங்க. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அங்கே திருடனே வரமாட்டான். கோடிக்கணக்கில் பணமே வச்சிருந்தாலும் ஒருத்தனும் வரமாட்டான். ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீடை சுற்றி மிகப்பெரிய அளவில் காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அதுக்குள்ளேயும் சேஃப்டிக்காக கம்பி வேலை போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த திருட்டுக்கள் நடக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை அறியாமையே இவர்களுடைய பணங்கள் எல்லாமே வெளியில் போகும். நீங்கள் அரசு வந்து ஒரு ரைடு விட்டு பணம் எடுக்கிறாங்கனாலே அந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்கும். நீங்கள் தென்கிழக்கு ஃபுல்லாமே கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க. போட்டு தெற்கு பகுதி ஃபுல்லாக கிரில்லு, கிழக்கு பகுதியில் ஒரு பாதிக்கு கிரில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அந்த பகுதியில் கம்பல்சரி வந்து நீங்கள் ரைடு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வருமானம், நீங்கள் சம்பாரித்த பணம் வந்து உங்களை விட்டு கை விட்டு வெளியில் போகும்.